வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து நிறுத்திவிட்டு உள்நாட்டில் வருகிற தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய்களை அரசை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு மானிய விலையில் வழங்க கோரி இந்த கடந்த 6 மாதமாக 100 நாள் 100 ரேஷன் கடைகளில் இந்த ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுத்து வருகின்றோம். இன்று 101வது நாளாக சென்னையிலே ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த காலத்தில் இந்தியாவில் எண்ணெய் தட்டுப்பாடு இருந்த பொழுது வெளிநாட்டிலிருந்து பாமாயிலை இறக்குமதி பண்ணி மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது நியாயம். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய்களை நாங்கள் அபரிமிதமாக உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கும் பொழுது ஏன் மீண்டும் வெளிநாடுகளில் அந்த எந்த நாட்டில் அந்த எண்ணெய் உருவாக்குறாங்களோ அங்கேயே அந்த எண்ணெய்க்கு தடை வச்சிருக்கிறாங்க. அந்த பிற நாடுகளால் தடை செய்யப்பட்ட தரமற்ற ஏடுகட்ட அந்த பாமாயிலை இந்தியா அரசாங்கம் இறக்குமதி பண்ணி பொதுமக்களுக்கு மானிய விலையை வழங்கி வர்றதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் இல்லாத சீக்கெல்லாம் மக்களுக்கு இத்தனை நோய், மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலிக்கு காரணமே இந்த தரங்கட்ட பாமாயில் இறக்குமதி பண்ணி பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மானிய விலையில் கொடுக்கறதுனால தான் மக்கள் அதை விரும்பி சாப்பிட்றாங்க. மக்கள் தரத்தை பார்க்கறது இல்லை, விலை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது அதில் என்ன இருக்கிறது தெரியாது. விலை 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் பொதுமக்களுடைய யதார்த்தமான நிலைமையை அரசாங்கம் புரிந்து கொண்டு உள்நாட்டில் விளைகிற சத்தான மக்களுக்கு தீங்கு விளைவிக்காத தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெயை ஏன் அரசாங்கம் கொள்முதல் பண்ணி பொதுமக்களுக்கு வழங்கக்கூடாது, வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைத்து தான் இந்த 100 நாள் 100 ரேஷன் கடைகளை நாங்கள் போராட்டம் செஞ்சுட்டு வர்றோம். 95வது நாள் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சு முடித்தப்போ உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைச்சிருந்தார். நாங்கள் அவர்கிட்ட போய் பேசணும். பேசும்போது தமிழக அரசு விரைவில் இந்த கோரிக்கையை ஏற்று விரைவில் தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளில் வழங்குவது பற்றி பரிசீலிக்கப்படும் எங்கள்கிட்ட சொன்னார். உறுதியாக சொன்னார், உத்தரவாதமாக சொன்னார். உங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கை. விரைவில் தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி, தருமபுரி, தேனி மாவட்டங்களில் பரிச்சாத்தமாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவது பற்றி பரிசீலிக்கப்படும் சொல்லிட்டு உறுதியாக ஒரு தேர்தலுக்குள்ளாக இந்த கோரிக்கை ஏற்று நடைமுறைப்படுத்தும் சொன்னார். ஆனால் சொன்னார் வழி இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை. அதனால மீண்டும் அந்த அறிக்கை நடைமுறைப்படுத்துவோங்கிறதுக்காகத்தான் அமைச்சர் என்ன சொன்னார், உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது நியாயம்னு சொல்லி எங்களெல்லாம் வாழ்த்து சொன்னார். அதனால் அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும், நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 100வது நாளை சென்னையிலே ஒரு மிக பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் செய்து அரசனுடைய கவனத்தை கொண்டு செல்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏகே சண்முகம், தலைவர், கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம். அதாவது நல்ல பொருளாக இருந்தது விலை அதிகமாக இருக்கு. ஏன் அரசாங்கத்துக்கு அதனால ஒரு செலவில்லை. அரசு பொதுமக்களுடைய உடல் நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி விலையை பார்க்காமல் தேங்காய் எண்ணெயை அரசே கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகளில் மானிய விலையில் வழங்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மக்களுடைய உடலும் காக்கப்படும், தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் காக்கப்படும். இது 2 விவசாயிகளுக்கும் பலன் உண்டு, பொதுமக்களுக்கும் நோய் இல்லாத இயற்கையான ஒரு எண்ணெய் கிடைக்கிற போது அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ்வாங்க. அதுக்காகத்தான் இந்த கோரிக்கையை நம்ம வலுவாக பண்ணிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்தலைன்னா எங்களுடைய போராட்டம் தொடரும். தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் விநியோகிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். ஓகே சார்.